ஒரு செடியில் ஒரு பூ என்ற வசனம் போல பலர் தங்களுக்கு பிடித்த ஒருவரை மனதிற்குள் காதலித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த காதலை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் தவிப்பார்கள். சில சமயங்களில் இந்த காதல் நல்ல உறவாக மலரலாம், அல்லது சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியாமலேயே போய் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். இதை தவிர்க்க உங்கள் காதலை உரியவரிடம் தெரிவிப்பது அவசியம். ஒருதலை காதலை ஆங்கிலத்தில் ஒன்று தேவையற்ற காதலை என்பார்கள். இதில் பலர் சிக்குவதுண்டு. ஆனால் இதிலிருந்து மீண்டு வருவார்களா என்பது கேள்விக்குறியே. இந்த காதலில் விழுபவர்கள் இது காதலா இல்லையா என்ற குழப்பத்தில் மிகவும் அவதிப்படுவார்கள். சில நேரங்களில் இந்த ஒருதலை காதல் இருதரப்பு உறவாக மாறலாம், அல்லது தோல்வியிலும் முடியலாம். இந்த ஒருதலை காதலை எப்படி செயல்படுத்துவது? இதோ சில குறிப்புகள். உங்கள் எண்ணங்களை தெரியப்படுத்துங்கள். ஒருவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அவரை பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு நாளில் அவர்களை நினைவுபடுத்தும் விஷயங்களை அவர்களுக்கு அனுப்பி, இது உங்களை நினைவூட்டியது என்று சொல்லுங்கள். முதலில் நல்ல நண்பராக இருங்கள். அவர்களை உங்களுக்கு பிடிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுவதை விட முதலில் ஒரு நல்ல நண்பராக இருக்க முயற்சி செய்யுங்கள். இது இருவருக்குள்ளும் புரிதலை அதிகரிக்கும். உங்கள் சுயத்தை பராமரிக்கவும், உங்களுக்கு பிடித்தவருடன் இருக்கும்போது நீங்கள் உங்கள் சுயத்தை இழக்காமல் இருப்பது மிகவும் முக்கியம். உங்கள் சிறந்த பதிப்பாக அவர்களுடன் இருக்கும்போது நீங்கள் அருகிலில்லாத சமயத்தில் உங்கள் அருமை அவர்களுக்கு புரியும். இதன் மூலம் நீங்கள் இருவரும் ஒரு காதல் உறவை கூட வளர்த்துக் கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் பின்தொடர்வதை தவிர்க்கவும். உங்களுக்கு பிடித்தவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு இருக்கிறார்கள் என்று சமூக வலைதளங்களில் ஸ்டாக் செய்யாதீர்கள். இது ஆரோக்கியமற்ற செயலாகும். முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பிடித்த நபரிடம் உங்கள் மனதில் உள்ளதை சொல்லும் கட்டாயம் வரலாம். அப்படி நீங்கள் சொல்லும்போது அவர் அதை நிராகரித்தாலும் அல்லது ஏற்றுக்கொண்டாலும் அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நோ என்று சொல்லிவிட்டால் அது நோதான் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது.